மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக கல்விக்கு முக்கியத்துவமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் திட்டங்கள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் தற்போது 2023 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைகளின் தொடக்க நிலை கல்வி கற்றலை ஊக்குவிப்பதன் மூலம் தற்போது இந்த அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே பால்வாடி மையமாக செயல்பட்டது தற்போது அங்கன்வாடி மையமாக செயல்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அங்கன்வாடி மையங்களின் நிலை என்பது தற்போது அவலநிலையாக இருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் கட்டுமான வசதிகள் இல்லாதால் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கக்கூடிய நிலையும், தற்போது சமையல் கூடங்களிலும் கோவில் நிலையங்களிலும் இந்த அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. கடந்த காலங்களில் தற்போது ஒரு அங்கன்வாடி மையங்களில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வந்த நிலையில் தற்போது 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மட்டுமே பயிலக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இது குறித்து சமூக ஆர்வலம் ஒரு இருக்கிறதா அவருக்கு சார், இப்ப அங்கன்வாடி மையங்கள்ல குழந்தைகளுடைய வருகை என்பது தற்போது குறைந்திருக்கிறது. எதற்காக இந்த குறைஞ்சிருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா கடலூருடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய இந்த பெரிய கங்கனாங்க போன்ற ஏரியாவில் பல ஆண்டு காலமா ஒரு பால்வாடி என்பது செயல்பட்டு இருந்துச்சு. அந்த பால்வாடி கட்டிடம் மோசமா இருக்குன்றனால கவர்மெண்ட் இடிச்சதுக்கு அப்புறம் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு உணவு கூடத்துல அந்த பால்வாடி என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பால்வாடி அங்க நடக்கிறதுக்கான இடம் ஒரு சமையல் கூட ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அங்க 50க்கும் மேற்பட்ட படிச்ச பசங்க இன்னைக்கு அதுக்கு பாதிக்கு பாதியாதான் குறைவான ஒரு வருகை என்பது தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சுகாதாரமான சூழல் இல்ல, ஒரு கழிப்பிட வசதி இல்ல, இந்த மாதிரியான எந்த ஒரு வசதி இல்லைன்றதுனால தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புறதுக்கு ஒரு அச்ச உணர்வு தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இந்த மாதிரியான ஒரு அங்கன்வாடி மையம் என்பது இப்படி இருக்குன்னா அப்ப மாவட்டம் முழுசா எப்படி இருக்குன்ற ஒரு சூழல் என்பது நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் கல்விக்காக அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு, நிலவிட்டு இருக்கு. இதை அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்களான்ற கேள்வி எங்களுக்கு தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. உடனடியா பால்வாடிகள் செயல்பட்டா மட்டும்தான் உழைப்பாளி மக்கள் எல்லாமே இன்னைக்கு பால்வாடியில தான் தங்களுடைய பிள்ளைகள் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி பால்வாடி சரியில்லைன்றதுனால அருகாமையில் இருக்கக்கூடிய பிளே ஸ்கூலு அந்த மாதிரியான ஸ்கூலுக்கு தங்களுடைய பிள்ளைகள் வலுக்கட்டாயமா சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது நிலவிட்டு இருக்கு. இதனால அவர்களுக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவு ஆகக்கூடிய சூழல் இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அனுப்புறாங்க. அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு சேரணும்னா அரசு அதிகாரிகள் இது போன்ற பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு கொண்டு போகணுன்ற கோரிக்கை நாங்க முன்வைக்கிறோம். குறிப்பாக கடலூர் பெரிய கங்கனாகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள இந்த அங்கன்வாடி மையத்தில் சுமார் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்தனர். ஆனால் ஒரு ஆண்டுக்கு முன்னதாக இடிக்கப்பட்ட கட்டிடத்தால் தற்போது அங்கிருக்கக்கூடிய சமையல் கூடங்களில் இந்த 26 மாணவர்கள் தற்போது பயின்று வருகின்றனர். இந்த அவநிலை காரணமாகவே இந்த குழந்தைகளின் வருகை என்பது நாளுக்கு நாள் குறைந்திருக்கிறது. இவர்களுக்கான காலை உணவு மற்றும் மதிய உணவு தமிழ்நாடு அரசு வழங்கினாலும் இவர்களுக்கான கட்டமைப்பு வசதிகள் என்பது இல்லை. எனவே இது உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் இந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி கட்டிட வசதிகளும் சுகாதாரமான கல்வியும் தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பெற்றோர்களின் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. கடலூரிலிருந்து பிரேம், நியூஸ் 18 தமிழ்.